உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். ரோஹித் கிட்ட என்னோட கனவுகளை சொல்லிட்டேன். அவருக்கும் என்னோட எண்ணம் பிடிச்சிருக்கு. புது ஐடியா இருந்தா கொண்டு வா, உன்னோட பிசினஸ்க்கு வெஞ்சர் கேபிட்டல் நானே தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படி அவர் சொன்னதும் என்னோட ஆசை நிறைவேறிட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 14. முதல் 2 நாட்கள் தீபனுக்கும் தனுவுக்கும் ஏற்பட்ட தோழமை அந்த நாளின் உற்சாக மனநிலையில் ஏற்பட்டது. ஆனால் பின்வந்த நாட்களில் தீபனின் வேலைப்பளு அவனை அதிகம் தன்யஸ்ரீ பற்றியோ அல்லது அவளிடம் நெருங்கும் எண்ணத்தையோ விதைக்காமல் போக, அவளோ இவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் முழுக்க முழுக்க அக்கா ஏன் அப்படி செய்தாள் என்றே உழன்றாள். சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் இருப்பிடம் என்பது போல தான் வீட்டு வேலைகள் முடித்து சும்மாவே இருப்பதால் தான் இப்படி தனக்கு தோன்றுகிறது என்று தன்னையும் தன் மனதையும் இணைய உதவியுடன் வீடியோக்களில் செலுத்தியவள் கண்களில் அந்த யூடியூப் சேனல் கண்ணில் பட்டது. விளையாட்டாய் அதை வேடிக்கை பார்த்தவள் மெல்ல மெல்ல அதிலே மூழ்கினாள். அதில் வீட்டை அழகுபடுத்துவது எப்படி என்றிருக்க, அடுத்து வந்த 2 நாட்கள் வெறும் ஆடம்பரம் நிறைந்திருந்த அந்த வீடு கலை நயமாக மாறியது. அப்படியே பரிந்துரை வீடியோக்களை கண்டவள் அவர்களின் மற்றொரு சேனலை கண்டு வியந்தாள். அதை செய்து பார்க்க கை துடிதுடிக்க என்ன செய்வது என்ற யோசனையோடு அவள் அமர்ந்திருந்த வேளையில் அவளை அழைத்தது அவளின் கைபேசி. சிந்தனை ஒருங்கே இல்லாததால் யாரென்றே பாராமல் போனை காதில் பதித்தவள் ஹலோ என்றதும், என்ன பாப்பா எப்படி இருக்க, ஏன் 2 நாளா கூப்பிடல என்ற வான்மதியின் குரலில் விழித்து, அது கொஞ்சம் வேலையா இருந்தமா, வேற ஒண்ணும் இல்ல என்று மழுப்ப, உன் குரலே நல்லா இல்லையே, என்னாச்சு, மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கிறாரா என்று தாயாக மதி பதறினார். அவர் என்ன நல்லாதாமா வச்சிருக்காரு, எனக்கு தான் பொழுதே போகல என்று சொன்னதும் உறக்க சிரித்த மதி, இங்க பாரு தனோ, இப்படித்தான் ஆரம்பத்துல இருக்கும், ஆனா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, துணி துவைக்க நேரம் இல்ல, அதை செய்ய நேரம் இல்ல, இதை செய்ய நேரம் இல்லன்னு சொல்ற அளவுக்கு வீட்டு வேலை கூடிடும் என்றார். அது எப்படிமா கூடும், நான் தான் எல்லாத்தையும் நேரத்தோட முடிச்சிருவேனே என்று யோசனைக்கு தாவிய மகளை நினைத்து சிரித்த மதி, அதுவா, ஒரு குட்டி தனு வந்தா நேரம் பத்தாதுடி என்றார். இவங்களுமா, மத்தவங்களுக்கு தான் என் நிலைமை தெரியாது, இந்த அம்மா கூட தெரியாதா இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு? அது எப்படி கல்யாணம் பண்ண ஒரே வாரத்துல இவங்களால பேரம் பேத்தின்னு பேச முடியுது? ஷோ முருகா என்று மனதில் குமைந்தவள், அம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை செய்யவா என்றாள். சொல்லுடி என்றதும் தான் பார்த்ததையும் தன் எண்ணத்தையும் அவள் வெளியிட யோசனையாக இருந்தார் மதி. ஆனால் அடுத்த வினாடி மதியின் கையில் இருந்த போன் தில்லைக்கு கைமாற, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராத தடு, நீ என்ன ஆம்பளை பயலா, ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் வச்சு வேலை பார்க்க அறிவே இல்லை உனக்கு என்று சரமாரியாக திட்டிய தில்லை, பேசாம சமைச்சோமா சாப்பிட்டோமா மாப்பிள்ளை பைய கூட சந்தோஷமா வெளியில போனோமான்னு உன் வாழ்க்கையை வாழ பாரு என்று திட்டிவிட்டு, என்ன புரியுதா என்றார். கண்ணில் தேங்கிய நீரை வெளியிடக்கூட பிடிக்காது தனு அமைதியாக சரி என்று போனை வைத்து விட்டாள். என்னத்த, அவளுக்கு பிடிச்சத அவ செஞ்சுட்டு போகட்டுமே, ஏன் இவ்வளவு திட்டினீங்க என்று மதி கேட்டதும், இங்க பாருமதி, அந்த ஊர் புதுசு, இவ அதெல்லாம் வாங்க அந்த பையனை தானே எதிர்பார்க்கணும், ஆம்பளை பாக்குற வேலையெல்லாம் நீ ஏன் செய்யறன்னு அந்த பையன் நம்ம பிள்ளைய கோவச்சா என்ன செய்யறது, கால் நீண்டு கிடக்கு, ஆசையை எப்ப வேணாலும் நிறைவேற்றிக்கலாம், ஆனா வாழ்க்கைய இப்பதான் சரியான பாதையில கொண்டு போய் வாழ முடியும் என்று எழுந்து உள்ளே போனார். சரிதானோ, அசம்பாவிதமாக ஏதும் நிகழாமல் அழகாக திருமணம் முடிந்தாலும் அதை பற்றி கொண்டு மகள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதானே மாமியார் நினைக்கிறார். அவள் ஆசைகளை பொறுமையாக கணவன் புரிந்து கொண்ட பின்னால் செய்து கொள்ளட்டும் என்று பெண்ணை பெற்ற தாயாய் மதியும் மாமியாரை பின்பற்றினார். ஆனால் இருவரும் மறந்த ஒரு விஷயம் என்றால், மனம் என்ற ஒன்று எப்போதும் தன் ஆசைகளை அடுத்தவருக்காக விட்டுக் கொடுத்து கொண்டே இருக்க விடுவதில்லை. வேறொரு சந்தர்ப்பத்தில் அடிமனதில் அழுத்தி வைத்த ஆசைகள் கோபமாக, ஏன் வெறியாக கூட வெளியேறி குடும்ப அமைதியை குலைக்கும் என்று மறந்து போயினர். பெண் என்பவள் அவளுக்கென வகுக்கப்பட்ட வேலைகளை தாண்டி வேறு செய்வதை சக பெண்களே விரும்புவதில்லை என்பதே கசப்பான உண்மை. பாட்டி பேசிய பேச்சுக்களும் தாய் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் இருந்ததும் அதன்பின் கூட தாய் சமாதானமாக ஏதும் போன் செய்யாமல் இருக்க கண்டு வேதனை அடைந்தாள் தன்யஸ்ரீ.
மீண்டும் சமையல் அறைக்குள் நுழைந்தவளுக்கு ஏதோ குகைக்குள் நுழைந்ததைப் போல மனம் மாயை செய்ய உடனே வெளியேறி சோஃபாவில் கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்தாள். உன்னை விடுவேனா என்று போன் மீண்டும் ஒலி எழுப்ப எரிச்சலாக அதை கண்ணுற்றவள் மாமியார் எண் தெரியவும் முகத்தை சீராக்கிக் கொண்டு அதை காதில் பதித்தாள். முடிச்சுதான் இருக்கியா தன்யா என்றார் எடுத்தவுடன். உள்ளே கோபம் உண்டாலும் அதை மறைத்துக் கொண்டு, எனக்கு மதிய தூங்கி பழக்கம் இல்ல என்றாள் சாதாரணமாக. ஓ சரிடா, இரு அப்போ வீடியோ கால் பண்ற என்று போனை வைத்ததும் திகைத்த தன்யா தன்னை குனிந்து பார்த்தாள். வான் நீளத்தில் பூக்கள் போட்ட ஸ்கர்ட்டும் அதற்கு இள மஞ்சள் நிற டாப்பும் அவள் அணிந்து ரெட்டை ஜடை வேறு அன்று போற்றிருக்க கண்ணாடியில் அவளை பார்த்த அவளுக்கே ஐயோ என்றிருந்தது. அவள் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நளினி வீடியோ கால் செய்துவிட்டார். எடுக்கவும் முடியாமல் தவிர்க்கவும் முடியாமல் அவள் விழிக்க நேரம் கடப்பதை உணர்ந்து வீடியோ காலை ஆன் செய்தாள். அங்கே நளினி மட்டுமின்றி மொத்த குடும்பமும் இருக்க தன்யா திருவென்று விழித்துவிட்டு கண்ணீரை வெளியிட, ஹேய் தனுக்குட்டி, செம கியூட்ரா நீ, அன்னைக்கு நான் உன்னை சரியாவே பார்க்கல என்று நிருபா வேகமாக குரல் கொடுக்க இமை தட்டி கண்ணீரை வெளியேற்றி தெளிவாய் அவளை கண்டவளுக்கு நிருபா கிண்டல் செய்யவில்லை என்பது புரிய மெல்ல அவள் முகம் தெரிய ஆரம்பித்தது. எதுக்கு இப்போ கண்ணுல தண்ணி வருது தன்யா என்று நளினி கேட்டதும், இல்லங்க என்கிட்ட 3 சேலைதான் இருக்கு, மிச்சது எல்லாமே ஸ்கர்ட் டாப்பு தான், வெயிட்ல அதை தான் போடுற, நீங்க வீடியோ கால் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா சேலை கட்டியிருப்ப என்று முகத்தை துடைக்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லாதான் இருக்கு, ஆமா எதுக்கு நீ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு எங்ககிட்ட பேசணும், நாங்க என்ன வேத்தாளா, உன் வீட்டு மனுஷங்க தானே என்று பின்னால் இருந்த இருக்கையிலிருந்து ஆதி தாத்தா குரல் வர, தாத்தா என்று கண்ணீரை மீண்டும் பொழிந்தாள் நங்கை. ஐய என்னமா நீ இப்படி அழுகுற, உன்னதான் திடமான பொண்ணு நினைச்சனே என்று கிருஷ்ணன் சொன்னதும், எல்லாரும் கொஞ்சம் இருங்க என்று அசோக் அத்தனை பேரையும் அடக்கியவர், தனு உண்மையிலேயே உன் கண்ணீருக்கு காரணம் என்னன்னு சொல்லு என்று அன்பாய் கேட்டதும் மடைந்திருந்த வெள்ளமாய் சொல்ல ஆரம்பித்தாள் தன்யஸ்ரீ. எனக்கு எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கும் அம்மா, அதுல ஆர்வம், ஆனா பாட்டி படிக்க விடல, இப்போ வீட்டுல பொழுது போகலையா, அதான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதுல சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் நாமளே எப்படி செய்யலாம் அப்படின்னு டிஒய் வீடியோ பார்த்தேன், சரி செய்யலாம்னு நினைக்கும் போது பாட்டியும் அம்மாவும் பேசினாங்க, நான் இதை சொன்னதும் பாட்டி திட்டாங்க என்றாள் அழுகையினோடே. இதுக்கு அழுத என்று கேட்ட நளினி, இதெல்லாம் உன்னை யார் அவங்க கிட்ட கேட்க சொன்னது என்றதும் வே என்று முழித்தாள் தன்யா. என்ன முழிக்கிற, வீட்டுல வேலை முடிஞ்சு சும்மா சீரியல் பார்க்காம ஏதோ உபயோகமா செய்ய நினைச்சதானே, அதுவே பெருசு, கண்டிப்பா உனக்கு பிடிச்ச எல்லா வேலையும் நீ அந்த வீட்டுல செஞ்சு முடிச்சிட்ட, அதான் வேற புதுசா செய்ய நினைக்கிற, இதுல தப்பு என்ன இருக்கு தனோ என்றார். அப்போதும் அவள் குழந்தை போல கண்களை உருட்ட, அப்படியே நிக்கிய பாக்குறது போல இருக்கு என்று சிரித்த நிருபா, ஏதனோ என் தம்பி இதே வீட்டுல இருந்து போன்ல வீடியோ கால் பேசியிருக்கான், அப்ப இருந்த வீட்டுக்கும் இப்ப இருக்க வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுமா என்று அவளுக்கு ஆதரவாக பேசவும் நின்றிருந்த கண்ணீர் மீண்டும் கண்களின் வழி கண்ணம் அடைந்தது. சும்மா அழுகக்கூடாது தனு, உனக்கு பிடிச்சத செய்யி, கண்டிப்பா தீபன் ஒண்ணு சொல்ல மாட்டான், அப்புறம் இது உன்னோட வாழ்க்கை, எப்பவும் முடிவை நீ எடு, அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்காத, இது தீபனையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், புரியுதா என்றார் அசோக். சரிங்க மாமா என்றவள், என் மேல ஏதோ வருத்தமா மாமா என்றாள். ஓ மேல எனக்கு என்னடா வருத்தம் என்றதும், அக்கா மேல என்று ஸ்ருதி குறைந்த குரலில் அவள் கேட்டதும், என் நண்பனை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டேன், வருத்தம்னு பார்த்தா எங்க பக்கமும் தப்பு இருக்கே என்றார் ரூபனை மனதில் கொண்டு. அது புரியாத தன்யா விழித்தாலும் தன்னிடமும் தமக்கையிடமும் மனவருத்தம் இல்லை என்று மாமனார் சொன்னதை நிம்மதி அளிக்க முகத்தில் புன்னகையை தவழ விட்டாள். இப்பதான் மூஞ்சி பாக்குறதுக்கு போல இருக்கு என்று கிருஷ்ணன் கிண்டல் செய்ய, போங்கண்ணா என்று அதன்பின் அவளும் சரளமாக வீட்டு விஷயங்களை பேச ஆரம்பித்தாள். அந்த கால் முடிந்த போது முழு மகிழ்ச்சியுடன் தன் புது முயற்சியை ஆரம்பிக்க தயாராக இருந்தாள் தன்யா. அதுவும் காலை முடிக்கும் நேரத்தில் குடும்பம் மொத்தமும் ஒருமித்த குரலில் ஆல் தி பெஸ்ட் தனு என்று சொன்ன போது அவள் மனம் பூரித்து போனது. முகத்தை சரி செய்து கொண்டு தான் பார்த்த வீடியோவை மனதில் கொண்டு வந்து அதற்கு தேவையான பொருட்களை வாங்க கிளம்பினாள். அவள் கிளம்பி போன அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்த தீபன் கதவை தட்டிவிட்டு காத்திருக்க பக்கத்து வீட்டில் இருந்த மராட்டிய பாட்டி, உன் மனைவி வீட்டுல இல்ல,
என்று சொன்னதும் தன் தாடையை தடவியபடி வீட்டிற்குள் தன் கையில் இருந்த சாவியால் கதவை திறந்து கொண்டு நுழைந்தவன் தன் அன்றாட வேலைகளை முடித்துக் கொண்டு அன்றுதான் வீட்டின் மாற்றங்களை கவனத்தில் கொண்டான். பால்கனியில் இருந்த ரோஜா செடிகள், ஹாலில் இருந்த புத்தர் சிலைக்கு சின்ன சின்ன பேப்பர் பூக்களால் அலங்காரம் என்று வீடே கலைநயமாக இருப்பதை கண்டவன், அப்போ இதே போல ஏதோ பேப்பரோ இல்லாத ஒட்ட கம்மோ வாங்க போயிருப்பா, வரட்டும் என்று பால்கனியில் இருந்த கோடை ஊஞ்சலில் அமர்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.